சரி, இந்த 13 வருஷத்துல நான் தோத்ததே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்களா? தோல்விகளும் அவமானங்களும் மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால நம்ம எத்தனை முறை தோக்குறோங்கிறது முக்கியம் இல்ல, தோத்த ஒவ்வொரு முறையும் எப்படி எழுந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் குவிட் பண்ணாம உங்க ட்ரீம்ஸை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க எல்லாருமே சிங்க பெண்கள் தான். சின்ன வயசுல என்னையும் எங்க அக்காவையும் பயிற்சிக்காக எங்க அப்பா கிரவுண்டுக்கு கூட்டு போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, பொண்ணுங்களை எதுக்கு கிரவுண்டுக்கு கூட்டு வர, இதுங்க என்ன சாதிச்சிட போதுங்க, முக்கியமா என்ன ஒரு மாற்றுத்திறனாளி, ஆல்ரெடி கை இப்படி இருக்கு, விளையாட போய் இன்னொரு கையை உடச்சிட்டு வர போறியா அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்க கிட்டலாம் எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, கடவுள் கிட்ட வேண்டி வேண்டி கேட்டா கடவுள் பையன் கொடுத்துருவாரு, கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒலிம்பிக் கலந்துக்கணும்ன்றதே கனவா இருந்துச்சு. என்னோட கனவை நனவாக்கி நான் மெடல் ஜெயிக்க காரணமா இருந்த சிஎம் சாருக்கும், தமிழ்நாட்டை இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலா மாத்தணும்னு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்க நம்ம டெபுட்டி சிஎம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சாருக்கும், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எங்கேயோ காஞ்சிபுரத்துல ஒரு குடிசை வீட்டுல ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணால சாதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாராலையும் சாதிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல டூ ஆர் டை, அது டூ ஆர் டை கிடையாது, இட்ஸ் டூ இட் பிஃபோர் யூ டை. தேங்க்யூ.